நம்ம ஊர் மண் எடுத்து நமக்கு பிடிச்ச அன்பான அழகான வீடு கட்டணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு கோயம்புத்தூரில் 1374 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீடு. இயற்கையான வீடு கட்டியிருக்காங்க. 90% இயற்கையான மெட்டீரியல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு கட்டுமானத்துக்கு முழுக்க இன்டர்லாக்கிங் பிரிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்லாப் எல்லாமே ஃபில்லர் ஸ்லாப் போட்டிருக்காங்க. அதனால் வீடு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு டெரக்கோட்டா டைல் போட்டிருக்காங்க. இதை பொதுவாக நம்ம ரூஃபில் தான் பயன்படுத்துவோம். இவங்க வீட்டுக்கு ஃப்ளோரிங்காகவே பயன்படுத்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் பியூட்டிஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தாண்டி காரைக்குடி வீடுகளில் இருக்கக்கூடிய ஜன்னல் மற்றும் கதவுகளை பார்த்து வீட்டுக்கு போட்டிருக்காங்க. பகல் நேரங்களில் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரதுக்கான ப்ராப்பரான வழி வச்சுருக்காங்க. காற்று உள்ளே வெளியே போகிறதுக்கான கிராஸ் வென்டிலேஷன் கான்செப்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான வீடை தான் டூராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். போட்டிக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 2 சின்ன காரு அப்படின்னா ஒரு காரு ஒரு 4-5 பைக் நிறுத்துற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். 15க்கு 17 அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு மெயின் கேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும் அப்படிங்கிறதுக்காக அழகான ஒரு துளசி மடம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வீடுகளில் இதெல்லாம் பெருசாக கேர் பண்ணுறதில்ல, பட் இதை ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இன்டர்லாக்கிங் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்ண இந்த பெயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் டெரக்கோட்டா அப்படிங்கிற இந்த தீமில் தான் இந்த மொத்த வீடுமே இருக்க போகுது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சம்ப் அப்படிங்கிறத விட்டுருப்போம். இவங்க 2 சம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மழைநீர் சேகரிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்ப் அது 3000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. இன்னொன்று ரெகுலராக இருக்கக்கூடிய சம்ப் அது 7000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. மழைநீர் சேகரிப்பு எப்படி இவங்க இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரூஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தண்ணி வருது அப்படின்னா எப்படி இதை செக்ரிகேட் பண்ணி பிரித்து விடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அதான் இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண இந்த போர்ட்டிக்கோட சீலிங் ஃபில்லர் ஸ்லாப் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்லர் ஸ்லாப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஓடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வச்சுட்டு தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணலை. ஸோ இது ஒரு டெம்பரரி ஸ்லாப் மாதிரியான ஒரு அமைப்பை ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம ரெகுலர் ஸ்லாப் போட்டு நேரடியாக பட்டி ஏற்றிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங். இந்த எஃபெக்டை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஜங்ஷன் பாக்ஸை மட்டும் ரூஃப்லேயே இன்பில்டாக கொடுத்துட்டு ஸோ கார்னர்ஸ் மட்டும் அந்த 4 லைட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த வீட்லையுமே வாலில் எங்கேயுமே லைட் இருக்க போகிறது இல்லை, எல்லாமே சீலிங்கில் மட்டும் தான் லைட் இருக்க போகுது. ஸோ மெயின் கேட்டை பற்றி பேசி ஆகும். காரைக்குடி வீடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வீட்டிலேருந்து ரீயூஸ் பண்ணப்பட்ட டோர்ஸ் தான் சொல்லணும். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிலை, பிரம்மாண்டமான கதவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே இந்த மேடை இருக்கீங்களா, ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டோன். ஸோ இந்த டோர்ஸ், இந்த நிலை, இந்த ஜன்னல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காரைக்குடிக்கே போயிட்டு ஸோ பழைய வீடுகள் டெமானிஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த இடங்கள்ல இருந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக பார்த்து வாங்கிட்டு இங்கே உட்பட்டி பார்க்குறது, இதுக்கப்புறமா இதுக்கு மேலே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுமோ ஸோ அந்த கலருக்காக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காரைக்குடி வீடை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நான் ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேல்யூவாக இருக்கும். ஒரு ரீசனுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹால்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இந்த ஹாலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரானே பார்த்திங்கன்னா 16க்கு 16 அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹால் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா எல்லா இடங்கள்லையும் இருந்து லைட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லையுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே ஒரு ஓப்பனாக இருக்கணும். ஸோ அங்கே இருக்கிறது எல்லாம் விசிபிளாக தெரியணும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு புதுசாக தெரிஞ்சது இந்த ஃப்ளோரிங். நம்ம ஒரு ஃப்ளோரிங் போகிறோம் அப்படின்னா டைல்ஸ் ஃப்ளோரிங் பயன்படுத்திட்டு இருக்கோம். கிரனைட் மார்பிள் கூட பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த வீட்டில் டெரக்கோட்டாவில் யூஸ் பண்ணப்பட்ட ஃப்ளோரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைலை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரோஃபுக்கு மேலே போடக்கூடிய இடங்களில் இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பட் இங்கே ஃப்ளோரிங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நடைமுறையில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல. ஈவன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த டைலை விட இதோட ஃபீல் பயங்கரமாக இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வெட்ரிஃபைட் டைல்ஸில் கூடிய மேட் ஃபினிஷ் டைல்ஸ் எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த எஃபெக்டை இது கொடுக்கும். ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வீட்டுக்கு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷனாக இந்த வீடியோ காட்ட முடியும். இப்போ ஹால்குள்ளேயே 5க்கு 5 சைஸில் ஒரு அழகான பூஜை ரூம் இருக்குது. இப்போ இந்த பூஜை ரூமுக்கு மேலே ஒரு நேச்சுரலான ஒரு லைட் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே சீலிங்கில் ஒரு ப்ராப்பரான ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு ஒரு அழகான ஒரு பூஜை ரூம். இந்த மாதிரி பூஜை ரூம் இருக்கிறதுனால இங்கே ஏதாவது நம்ம ஒரு சாம்பிராணியோ இல்லை ஏதாவது நம்ம தீபம் பொருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு அந்த அரோமா, அந்த நறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இந்த மாதிரியோட இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த வீட்டில் ஒரு பிடிச்ச ஒரு அழகான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கிளாக். ஸோ வீடை நிறைய ஆன்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அதுவும் தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வகையில் இந்த மாதிரியான ஒரு கிளாக் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். பட் இவங்க இப்போ இருக்க அமேசானில் தான் ஆர்டர் பண்ணாங்க. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டோட ஒரு சின்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த வீடு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதில் முக்கியமான ஒரு பொருள் இந்த மாதிரியான கிளாக்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைட் மட்டும் இந்த சைடில் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது OTS டைப். இந்த இடத்துல இந்த மொத்த ஹாலுக்குமே ஒரு நேச்சுரல் லைட்டை ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக
மேலே சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ் டைப்பில் ஓப்பன் ரூஃப் கொடுத்துருப்பாங்க. சிஎன்சியில் கட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டீல் ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க, ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோரில் அடிக்கும். இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு அப்படிங்கிறதுனால சன்ரைஸ் ஆகி சன்செட் ஆகிற வரைக்கும் இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லைட் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஒரு நேச்சுரல் லைட் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வீடு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதேமாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாகவே கான்க்ரீட் ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ண அந்த வீடு வந்து அதிகமாக ஹீட் ஆகும். இங்கே ரூஃபும் ஃபில்லர்ஸ்லாம் பயன்படுத்திருக்கிறதுனால இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஒரு தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்துட்டு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரூஃபை பற்றி பார்க்கும்போது இது ஒரு ப்ராப்பரான ஃபில்லர் ஸ்லாப். ஃபில்லர் ஸ்லாப் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த கான்க்ரீட் ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம நேச்சுரல் மெட்டீரியல் வந்து பயன்படுத்துறது, அதாவது ஓடு பயன்படுத்துவாங்க, கொட்டாங்குச்சி பயன்படுத்துறது, இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பானைகளை பயன்படுத்துறது தான் ஒரு ஃபில்லர் ஸ்லாப்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு பானையுமே பயன்படுத்தியிருக்காங்க, அது இல்லாமல் ஒரு வகையான ஓடு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஓடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நடுவில் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஹாலோவாக இருக்கும். ஸோ இந்த ஹாலோவாக இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய அந்த வெப்பமாக வரக்கூடிய அந்த மாலிகுல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலோவிலே ட்ராப் ஆகிடும். ஸோ கீழே வந்துட்டு அந்தளவுக்கு ஹீட் இறங்க போகிறது இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் யூஸ் பண்ணப்பட்ட இந்த விண்டோஸை பற்றி மெயினாக பேசணும். இது வந்து 8 தட்டி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. 8 தட்டி விண்டோ அப்படிங்கிறது பழைய கால வீடு கட்டினவங்களுக்கு ரொம்ப ஒரு காமனான ஒரு வேர்டாக இருக்கலாம். 8 தட்டி அப்படிங்கிறது ஜன்னல் சின்னதாக தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 வகையான டோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஆத்தங்குடியில் ஒரு வீடு கவர் பண்ணியிருப்போம், லட்சுமி விலாஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்த்தா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்துட்டு அதோட டைனிங் ஹாலில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர், அப்புறம் இங்கே ஒரு டோர் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ்லேயே வந்துட்டு 2 டோர் வரும். அதே மாதிரி இங்கே 2 மொத்தமாக 8 டோர்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்துருக்கு. அதே மாதிரி இந்த அமைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து மேலே தூக்கிக்கலாம். பழைய காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் மூவபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ காற்று உள்ளே வரதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விண்டோ. இந்த விண்டோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் பழைய விண்டோஸை எடுத்து அதுக்கான ரீவர்க் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பாரம்பரிய முறையை பயன்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோலையும் நல்லா தெரியும்னு சொல்லலாம். இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த பிரிக் வால் மாதிரி இல்லாமல் இதை வந்து முழுக்க இன்டர்லாக்கிங் பிரிக்கில் பயன்படுத்தினால கண்டிப்பாக இதை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பிரிக்கை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சாக்கெட்லேருந்து வரக்கூடிய அந்த கேசிங் பைப்பாக இருக்கட்டும், அது உள்ளே வரக்கூடிய அந்த பைப்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறது, அதுவும் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் மேலே இருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்க அந்த பைப்ஸ்லாம் காடி எடுத்துலாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு மேலே வந்துட்டு இதில் யூஸ் பண்ண அந்த மெட்டீரியலே வச்சு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி டெரக்கோட்டா பெயிண்ட் அடிக்கும்போது அந்த மிஸ்டேக் எதுவுமே தெரியாத மாதிரி அமைப்பு, ஒரு ஏதாவது கன்சீலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து இதை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அப்போ தான் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு இன்டர்லாக்கிங் பிரிக், போரத்தன் பிரிக் இந்த மாதிரிலாம் நேச்சுரல் மெட்டீரியல் போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பார்டர் அப்படிங்கிறது அந்த இதை டிவைட் பண்ணி காட்டுறதுக்கும், கார்னர் சைட்லலாம் ஒரு இன்டர்லாக்கிங் பிரிக்கை இன்னொரு இன்டர்லாக்கிங் பிரிக்கோடு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங் வராது. ஸோ அந்த இடங்களில் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து காலம் எதுவுமே போடல, லோடு எல்லாமே வந்து இந்த வாலில் தான் இறக்கியிருக்காங்க. இது வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட அந்த வீடியோவுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். யூஸ் பண்ண ஃபேனாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து கரண்ட்டை சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாலில் இருக்கக்கூடிய இந்த சாண்டியர் லைட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த வீட்டோட கிச்சனை பற்றி பார்க்கும்போது 16க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய கிச்சனாக தான் இருந்தது. ஸோ இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரானோடனே இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலையும் டைனிங் இந்த ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்காக 3 அடியில் மட்டும் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கிச்சன் ரொம்ப பெருசாக தெரியுது. பொதுவாக ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அதோட வென்டிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்று உள்ளே வரத்துக்கும் வழி இருக்கும், வெளியே போகிறதுக்கும் வழி இருக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பரான விண்டோஸ் கொடுக்கணும். அதை இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிங்க் பக்கத்துலேயே பியூட்டிஃபுல்லான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் வால்லையுமே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. லைட்டிங் வந்துட்டு சூப்பராக உள்ளே வருது. அதே மாதிரி காற்றும் இந்த வழியாக உள்ளே வந்துட்டு வெளியே போகும். கிராஸ் வென்டிலேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இந்த வீட்டில் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே யூஸ் பண்ணால் இந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரனைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே கடப்பாக்கல்லில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கபோர்டு ஒர்க்ஸுமே எல்லாமே வந்துட்டு கடப்பாக்கல்லில் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது இந்த வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே நாங்கள் வாட்டர் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மழைநீர் சேகரிப்பு ரெடி பண்ணோம். ஸோ அதை வந்து ஃபில்டர் மூலமாக நேரடியாக இங்கே யூஸ் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
இந்த மழைநீர் சேகரிப்பு இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு ஃபில்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து ஃபில்டர் ஆகிட்டு நம்ம குடிக்கிற வாட்டராக வந்து இங்கே கொண்டு வராங்க. இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காட்டுறோம். அதே மாதிரி இந்த அவுட்டர் வால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்துட்டு செகண்டரி டோர், அந்த வீட்டோட மெயின் டோர் தாண்டி செகண்டரி டோர். இது வந்து ஸ்டீல் டோரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க சேஃப்டி பர்பஸ். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண இந்த வால் டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரான ஒரு வால் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்படி போடுறோமோ அந்த மாதிரியான ஒரு ரெகுலரான வால் டைல். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டெக்ஸ்சர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் கலருக்கு சூஸ் பண்ணாமல் இந்த வீட்டில் என்ன ஒரு கலர் ஆம்பியன்ஸ் இருக்கும் அந்த ஆம்பியன்ஸோடைய இது வந்து சேர்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு கலர் பேட்டர்ன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இல்லைனா கிட்ஸ் பெட்ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய பெட்ரூம் தான் சொல்லணும். 16x11 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இதுக்கு யூஸ் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே நம்ம மொத்த வீட்டுக்கும் எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு அமைப்பில் தான் இருக்குது. சேம் இந்த ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜன்னல் நீங்கள் வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியும் இந்த வீட்டில். ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு இந்த ஜன்னல் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்டரி பெட்ரூம்னு சொல்லலாம். இது வந்து 14x11 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. அதை விட இது வந்து கொஞ்சம் சின்ன பெட்ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து பேரண்ட்ஸோட பெட்ரூம். இந்த பெட்ரூமே வந்துட்டு அந்த பெட்ரூமில் இருக்க மாதிரியான அமைப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ண அந்த ஸ்லாப் எல்லாமே வந்துட்டு ஒரு இதுலையுமே ஃபில்லர் ஸ்லாபுக்கான அந்த அமைப்பு வேணும் அப்படிங்கிறது ஃபீலிங்கில் அந்த அமைப்பை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்கிற ஸ்பேஸை வந்துட்டு சின்னதாக அவங்களோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த வீட்டோட மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியில் நாங்கள் வந்து பார்த்தோன்னே ஒரு விஷயத்தை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். இதுக்கு யூஸ் பண்ண அந்த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் ஃப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுண்ணாம்போட கலந்து அந்த தண்ணியை தான் அவங்க வந்துட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மழை தண்ணியை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டோட எலிவேஷனை நல்லா அழகாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிட்டவுட் ஏரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பேரப்பட் வாலுக்கு ஜாலியை கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த ஜாலி ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏஸ்தட்டிக்கான லுக்கை வந்து வீட்டுக்கு கொடுக்கணும், மாடர்ன் ஆர்கிடெக்சரை வந்துட்டு ஈஸியாக நம்ம ஒரு பிரதிபலிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜாலியை பயன்படுத்தலாம். இந்த வீட்டோட நிறைய விஷயங்களில் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை வந்துட்டு அதுவும் மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை இந்த மாதிரி ஃபில்டர் மூலமாக ஃபில்டர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய சம்பு மூலமாக சேகரித்து அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இந்த முறையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பில் தான் ரூஃப் பண்ணியிருக்காங்க. அங்கே டைல்ஸ் எதுவுமே பயன்படுத்தினது கிடையாது. இப்போ மழை நேரடியாக பெய்யும் போது அந்த ரூஃபில் இருக்கக்கூடிய சுண்ணாம்போட கலந்து இந்த பைப் வழியாக தண்ணி நேராக வந்துடுது. ஸோ இங்கே வந்து ஒரு டீ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டீ வழியாக வந்து கீழே தண்ணி வெளியே போகிறதுக்கும் அதே இந்த தண்ணி வந்து ஃபில்டர் போகிறதுக்கும் வந்து வழி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக ஒரு வால்வு கொடுத்துருக்காங்க. இந்த கேட் வால்வ் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வர தண்ணி ஆல்ரெடி சம்பு ஃபில் ஆகிடுச்சு, மழை தண்ணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து போயிட்டு கீழே வெளியே போயிடணும். இன்கேஸ் சம்பு ஃப்ரீயாக இருக்குது, ஸோ நம்ம வந்து இந்த வாட்டர் ரீயூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த வால்வை லாக் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வர தண்ணி இங்கே நின்றும். ஸோ இந்த தண்ணி ரிட்டன் நேரடியாக வந்துட்டு இந்த வழியாக வந்துட்டு ஃபில்டருக்கு போயிடும். உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ஃபில்டர் ப்ராசஸ் மூலமாக தண்ணி ஃபில்டர் ஆகிட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக வெளியே வரும். இது வந்துட்டு நேராக சம்புக்கு போயிடுது. ஒரு நேச்சுரலான ஒரு வாட்டரை வந்துட்டு ப்ராப்பராக நம்ம இந்த மாதிரி சேகரித்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியோட மொத்த நற்குணங்களும் நம்மளுக்கு நேரடியாக வரும். ஓகே, நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாமல் நாங்கள் வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி வீடு இல்லாமல் ஒரு புதுமையாக இருக்கட்டும், புதுமையாக இருக்கிறதோட இயற்கையோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. 8 மாதம் வந்து என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கேரளாவில் இருக்க சில இன்ஜினியர்ஸ்ட்டை பேசணும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ணிவிட்டு தென் ஃபைனலி வந்து ஓகே ஒரு மண் வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்லாக் மட் பிளாக் யூஸ் பண்ணி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து 2 பேரும், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த வீடை கட்டுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே முழுமையாக இதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடை கட்ட முடியும். அதை விட ஃபேமிலி சப்போர்ட்டும் இதில் இருக்கணும். மண் வீடு, தரையும் மண்ணால் செய்யப்பட்டது. அப்புறம் நம்ம வுட்டன் விண்டோஸ் எல்லாமே வந்து மரத்தை அழிக்காமல் நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் வுட்டே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காரைக்குடியில் போயிட்டு நாங்களே பர்சனலாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணி பண்ணோம். ஒரு ஹைலி சாட்டிஸ்ஃபைடு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். நல்லா சீப்பு, அப்படி காஸ்ட் எஃபெக்டிவ்னு போடுவாங்க. நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பர்சனலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. நம்ம ரெகுலராக கட்டுற ஹவுஸுக்கு அதே அளவான ஒரு காஸ்ட்டு தான் ஆகும். பட் உங்களுக்கான ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு இயற்கையான ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அதில் இயற்கையாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன திருப்தி, ஒரு ஆத்மாத்மான ஒரு சந்தோஷம், இது 2மே கண்டிப்பாக அந்த வீட்டில் நமக்கு இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு வீட்டோட டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன இன்புட் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெகுலராக கட்டுற வீடை விட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடை கட்டும்போது அந்த வீட்டில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இயற்கை தற்சார்பு வாழ்க்கையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஹவுஸ் டூர்ஸ்
அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோக்கள் 400க்கு மேலே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சொல்லுறேன். பாய்.